அர்ஜுனுக்கு அப்படியே மீச துடிக்குது. என்ன இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது, நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியா, நீ ஒன்னும் தண்டிக்க மாட்டியா அவங்கள அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். அதுக்கு கிருஷ்ணன் சொல்றான், நான் சும்மா விட்டேனா, நான் விட்டுருவேன் அவங்கள. நடமாடும் விலங்குகளாக வாழக்கூடிய இவர்களுக்கு எப்படிப்பட்ட மறு ஜென்மங்கள் தருவேன்னா, ஏண்டா இந்த ஜென்மத்துல இவனுக்கு எவ்வளவோ சாஸ்திரங்களை கொடுத்து ஒன்னும் புண்ணியம் இல்ல, இவன் என்ன தெரியாமலா பண்றான், இவனுக்கு பகவத்கீதை தெரியாதா, திருக்குறள் தெரியாதா, பொய் சொல்றது தப்புன்னு தெரியாதா, கலப்படம் பண்றது தப்புன்னு தெரியாதா, நம்ம பண்ற காரியத்தினால ஊரெல்லாம் பாதிக்கப்படுதுங்கிறது அவனுக்கு தெரியாதா, தெரிஞ்சுதானே செய்யறான். அப்போ இவனுக்கு சாஸ்திரம் பிரயோஜனம் இல்லை, சாஸ்திர உபதேசம் பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம், என்ன செய்யலாம்? அடுத்த ஜென்மங்கள் எப்படி ஜென்மங்கள் இவனுக்கு கொடுக்கணும்னா ராட்சச ஜென்மங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு மட்டும் தண்டிச்சா தண்டனை கொஞ்சமா வரும். இவனை ஒரு அரக்கனா பிறக்க வச்சு இன்னும் சீனியரான பாவங்கள்லாம் செய்ய வச்சு பெரிய பெரிய தண்டனைக்கெல்லாம் அவன் குவாலிஃபிகேஷன் முதல்ல வாங்கணும். இஸ் குவாலிஃபைட் ஃபார் வெரி ஹை பனிஷ்மெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு தகுதியை நானே உண்டு பண்ணுவேன். இவனை கெட்டவன் ஆக்கி இன்னும் பெரிய பெரிய பாவம் பண்ண வச்சு சாதா உதை இல்ல ஸ்பெஷல் உதை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குவேன். நானே இவனை அசுர யோனிகளில் பிறக்க வைப்பேன், மோசமான ஜென்மாக்களில் பிறக்க வைப்பேன். பிறந்து அங்க போய் இன்னும் பாவம் பண்ணுவானா, பண்ண பிறகு வச்சு உதைப்பேன்னா எங்க வீட்டு அடி உங்க வீட்டு அடி இல்ல, அந்த அடி அடிப்பேன். கத்துவான், கதறுவான், அவனை யாரும் காப்பாற்ற முடியாது.